நீதி மட்டுமே நிலையானது. நான் இது ஏன் ஆட்சியர்கள் போட்டது காட்டின எடுத்து சொல்லணும்னா, சரி, புள்ளி விவரம் பொய் சொல்லாது, அறிஞர்கள் புள்ளி விவரம் சொல்லுவாங்க. ஆமாம், அப்படின்ற போது இது புள்ளி விவரம். இது ஒரு அரசு சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. புள்ளிவிவரம் பொய் சொல்லாது, புள்ளிவிவரம் பொய் சொல்லாது. புள்ளிகள் தான் பொய்யர்கள் தான் புள்ளிவிவரம் சொல்லுவாங்க. ஆமா, பொய்யர்கள் வந்து புள்ளிவிவரத்தை சொல்லுவாங்க. ஆனா புள்ளிவிவரம் எப்பவும் பொய் சொல்லாது. அரசு தரப்புல இருந்து வந்து புள்ளிவிவரம். சரி, அது பட்சத்துல இப்ப இத்தனை பள்ளிக்கூடங்கள் வந்து இருக்கு, இத்தனை பள்ளிக்கூடம் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த சிக்கல் இருக்கு. இது சம்பந்தமா வந்து நம்முடைய சகோதரர் வந்து சட்டமன்ற உறுப்பினரை அணுகியிருக்காரு. சமுதாயத்தை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அணுகி இந்த சம்பந்தமா விடயங்கள் கேள்விகள் முன்வைச்சிருக்கும் போது அப்ப அவர் சொன்ன ஒரு பதில் சரி அது எனக்கு சரியா பட்டது. சரி, என்ன சொன்னார்னா, நீங்க போய் அங்க படிக்கிறது இல்ல, கரெக்ட், நீங்க போய் அங்க படிக்கிறது இல்ல, சரி, அதனால அரசு மூடுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. அது சரியான ஒரு கருத்து. அவரு பேசுறோம் இல்ல, முழுமொழி பேசக்கூடியவர்ல பேசக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர். சரி, முஸ்லீம் தான். சரி, அப்ப அவர் சொன்னா, நீங்க படிக்கிறது இல்ல, தவறு உங்க பக்கமா இருக்கு, நீங்க ஒரு பேச செய்றீங்க, இப்ப நீங்க எழுதுறதுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நீங்க பள்ளிக்கு அனுப்புறது கிடையாது அப்படின்னு நீங்க வந்து ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்கு அதிக ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பக்கமாவும் இந்த மாதிரி கான்வென்ட் ஸ்கூல்ஸ் பக்கமாவும் நகர்ந்து போறீங்க, தனியார் பள்ளிகளுக்கு நகர்ந்து போறீங்க. இப்போ உருது கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக அதிகமான ஈடுபாடுகள் எல்லாருக்கும் என்ன இருக்குன்னு சொன்னா, ஆங்கிலத்துக்கு அடுத்து ஹிந்தி வந்து ஆர்வமா இருக்கு. ஏன்னா அது வந்து நேஷனல்ல இதுக்கு போறதுக்கு வேலைக்கு போறதுக்கு, சரிங்களா? அப்ப வந்து இது அவசியமா தேவைப்படுறதுனால நேஷனல் லெவல்ல இது பண்ண அரசு வேலைக்கு போகணும்னு சொன்னா இது தேவைப்படுது. அதனால அந்த ஆர்வத்துக்கு கொடுக்குறாங்க. இப்ப நம்ம இங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உருது பள்ளிக்கூடங்கள் வந்து அரசு நடத்துறதுனால சரியான நிதி அதுக்கு ஒதுக்கப்படாத காரணமாகவும் சரியான நிதி ஒதுக்கப்படுறதுல மக்களிடத்துல விழிப்புணர்வு அந்த அரசு இடத்துக்கு சேர்க்கணும். அந்த ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரி இருக்கு, உங்க பிள்ளைகளை இங்க அனுப்புங்க, இங்க பள்ளிக்கூடம் இருக்கு அப்படின்னு சொல்லி கல்வி சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு வந்து அந்த மக்கள் கொடுக்காது ஒண்ணு. ரெண்டாவது அதுக்கு மேம்படுத்தாத ஒண்ணு. சரிங்களா? சீரமைப்பு பண்றது கிடையாது, ஆசிரியர் நிறுவனங்கள் கிடையாது. அப்ப வந்து ஒரே ஆசிரியர் வந்து வகுப்புல இருக்க அத்தனை 5 சப்ஜெக்டும் பாக்குறோம்னா வாய்ப்பு கிடையாது. அவங்க மற்ற பள்ளிக்கூடத்து கிளாஸ் ரூம் போக வேண்டியது இருக்கும். இப்படி ஆசிரியர் நிறுவனங்கள் இல்லாத காரணமாக அதிகமான ஆர்வம் ஈடுபாடு வந்து அந்த மாணவர்கள் கல்வியில இல்லாத காரணமா அவங்க வந்து என்ன ஃபெயில் ஆகிறாங்க. படிப்பு இல்ல, அதை படிச்சும் அவங்களுக்கு வந்து எட்டல, உருது மொழியிலே கூட ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுறாங்க, அங்க போய் சேர்த்துறாங்க. சரி பரவாயில்ல, தெளிவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால எண்ணிக்கை குறைவதனால என்னாவது உருது பள்ளிக்கூடங்கள் தானாவே மூடப்படுது. அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, ஜோனல் ஆபீஸ், கார்பரேஷன் ஆபீஸ். ஏன் கரெக்டுங்க நீங்க சொன்னது. திருவள்ளிக்கணியில அப்படிதான் ஒரு வல்லப அக்ரஹாரம் சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, அங்க ஒரு உருது பள்ளிக்கூடம் இருக்கு, அதுவும் ஜோனல் ஆபீஸா தான் ஆயிடுச்சு. இப்ப அதுக்காக என்ன பண்ணா, அவங்க இடம் தேவைப்படுது. அவங்க என்ன பண்றாங்க, இந்த உருது ஸ்கூல் இருக்கு அப்படி போயிட்டு ஆதி திராவிடர் ஸ்கூல்ல அப்படிங்கிற பாக்கலாம். ஆதி திராவிடர் சொல்லி ஸ்கூல் அங்க போகல, அந்த ஸ்கூல்ல மூடுங்க பார்ப்போம். அப்படி வந்து அரசியல் வந்து எப்படி பண்றாங்கன்னு சொன்னா, யார் ஏமாந்து இருக்காங்களோ அவங்க மேலதான் இவங்க ஏறி மிதிக்கிறது, இதுதான் இருக்கு. அப்ப உருது பள்ளிக்கூடங்களை ஒரு உயிரோட்டமா வைப்பதற்கு நம்ம கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன வாய்ப்புன்னு சொன்னா, அடாப்ட் பண்ணலாம். ஸ்கூல்ல அரசு பள்ளிக்கூடத்தை முஸ்லிம்கள் அடாப்ட் பண்ணலாம். செல்வந்தர்கள், ஆமா, செல்வந்தர்கள் அடாப்ட் பண்ணலாம். நாங்க நடத்திக்கிறோம் பள்ளியை, ஆசிரியர் மட்டும் சம்பளம் கொடுங்க, ஆசிரியர் சம்பளம் கொடுத்துக்கலாம். அவனும் உதாரணத்துக்கு இருக்கு, ஆசிரியர் சம்பளம் கொடுத்துறாங்க, மத்த இதெல்லாம் வந்து பாத்துக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்துல என்ன வருதுன்னா, ஆசிரியர் சம்பளத்தை நம்ம தான் கொடுக்கணும் வருது. சரி சரி, சம்பளம் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதுதான் அடாப்ட் அக்ரிமெண்ட்ல வருது. அப்போ நம்ம அந்த ஒப்பந்தம் போடும்போது அவங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கட்டிடங்கள் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஆசிரியர்கள் அவங்க தரப்பு சம்பளம் நம்ம தரணும். சரி, எக்ஸ்ட்ரா ஆசிரியர் தேவைன்னா நம்ம நியமிச்சுக்கலாம். சரி சரி, ஆனா அரசு தரப்புல இருந்து ஆசிரியர்கள் கொடுத்துருவாங்க. சரி சரி, அது செய்வாங்க. ஆனா நம்ம தான் வந்து சம்பளம் ஆசிரியர்கள் கொடுத்துருவாங்கன்னு சொன்னா எல்லா ஆசிரியரும் கொடுத்துருவாங்களா, இல்ல ஒரு 2-3 ஆசிரியர் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான ஆசிரியர் கொடுப்பாங்க. தேவைக்கு அதிகமா தேவை நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி பட்சத்துல இப்ப எனக்கு உருது ஆசிரியர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஊழியர் வேணும் அப்படின்னு சொன்னா அவங்க கொடுப்பாங்க. சரி சரிங்களா? அப்படி பட்சத்துல இல்ல நாங்க வந்து
அரசு ஊழியர் இல்லாதவரை நான் எடுத்துக்கிட்டா ஒரு பிரச்சனை கிடையாது. இப்ப அவங்க கொடுக்க வேண்டியது கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க கோட்டா இருக்குல்ல, அவங்க கோட்டா கொடுப்பாங்க, ரெண்டாவது சுமையை அவங்க தாங்க மாட்டாங்க, அதனால தள்ளி விட்டுருவாங்க நம்ம வேலையை. கட்டடத்துல ஏதாவது செலவு, பில்டிங்கை வந்து விரிவுபடுத்தணும், வேற ஏதாவது சொன்னா அதை ஏதாவது பாதி நிதி கொடுப்பாங்களா கவர்மெண்ட்? இப்ப நிதி அது வாங்கலாம், சட்டமன்ற உறுப்பினரை வைத்து முறையிட்டு அதுக்கான நிதியை அவன் பெறலாம். அவருடைய இதுல இருந்து கூட ஒதுக்கலாம். ஆமா ஒதுக்கலாம், அது மாதிரி பண்ணலாம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஒதுக்கலாம். சரிங்களா, அந்த துறை சார்ந்த அமைச்சர் பேர் கேட்டு முறையிட்டு அதை நிதி ஒதுக்கலாம். இது வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பள்ளிக்கூடங்கள்ல வந்து அடாப்ட் பண்றோம் இல்லையா? ஆமா, அடாப்ட் பண்ணும்போது இப்ப உள்ள ஆண்டு ஒர்க் இருக்கு, சின்ன சின்ன ஆண்டு ஒர்க் அது நம்மளே செஞ்சுக்கணும். சரி, இதெல்லாம் நம்ம கேட்டுட்டாங்க இருக்க முடியாது. ஆமா ஆமா, சின்ன சின்ன ஆண்டு ஒர்க், யூனிஃபார்ம் நம்ம மாத்திக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், தரமா கொடுக்கலாம். நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான காலணிகளை கொடுக்கலாம். சரி, அந்த உணவு திட்டம் இருக்குல்ல, ஒரு 10 வயசு பொம்பளை பிள்ளைங்களுக்கு அந்த நம்ம ஸ்கார்ஃப் எல்லாம் கொடுத்துக்கலாம், நாம கொடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அதாவது என்னெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு உரிமை வழங்கி இருக்கிறதோ அந்த உரிமை அடிப்படையில பள்ளி கல்வித்துறை எதெல்லாம் வந்து தடை செய்யும் அது நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை சிக்கல் கிடையாது. இந்த பள்ளிகள் அடாப்ட் பண்றதுனால என்ன ஆகுனா, ஒரு தனியார் பள்ளிக்கு இடையே வந்துரும். தனியார் பள்ளிக்கு இடையே வந்துரும். எல்லாமே இங்கிலீஷ் மீடியமா இருக்கும். ஆமா இருக்கும், உருது இருக்கும், தமிழ் மீடியமா இருக்கும், சரிங்களா, அரபியா இருக்கும், அப்படி பட்சத்துல அப்போ அங்க அடாப்ட் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, நீங்க ஆளுநர்களுக்கு நடத்தக்கூடிய மதரசான்னு இருக்கு தெரியுமா? சரி, அந்த மதரசாக்களே இங்கே உருவாயிடலாம். ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் தான், தேவையில்லை தனியா ஒரு மதரசா நீங்க உங்க பிள்ளைய அனுப்ப வேண்டியது இல்லை. ஆமா, தேவை அடிப்படை அரபி நாளைக்கு வந்து கற்றுக் கொடுத்துருவாங்க, அதுவே வந்து சரிங்களா. அப்படி பட்சம் அடாப்ட் பண்றதுனால இந்த பயணம் இருக்கு. ரெண்டாவது அந்த ஃபீஸ் இருக்குல்ல, இப்ப அந்த ஃபீஸ் பாத்தீங்கன்னா இப்ப மெட்ரிகுலேஷன் இணைய நம்ம வாங்க போறது கிடையாது, தனியார் பள்ளிகள் வாங்குறாலும் நம்ம வாங்க போறது கிடையாது, பாதி தான் வாங்குவாங்க. ஆமா, நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பான்சர்ஸ் கல்வியாளர்களுக்கு கல்விக்காக நிதி கொடுக்கிறவங்க சமூகத்துல இருப்பாங்க, செல்வந்தர்களா இருப்பாங்க, அடாப்ட் பண்ணாத செல்வந்தர்கள் இருப்பாங்க, அவங்க நிதியை திரட்டலாம். இந்த மாதிரி நாங்க நடத்துறோம், சப்போர்ட் பண்ணுங்க. இதனால வந்து பிள்ளைகள் வந்து கல்வியில வந்து மேம்பட்டு ஒரு அரசு ஊழியர்களாவோ அல்லது நல்ல வியாபாரத்துல போய் உட்காருவாங்க. இந்த சமூகம் என்ன ஆகும், ஒரு மேல்நிலைக்கு வரும். இன்னைக்கு வந்து அடித்தட்டு நிலையில இருக்கிறாங்க, கீழே சாதி ரீதியா சொல்ல, இது பொருளாதார ரீதியா சொல்லாம அந்த அடிப்படையில ரொம்ப இதா இருக்கிறாங்க. அப்ப இந்த மக்கள் மேம்படுறதுன்னு சொன்னா இருக்கு. இப்ப இது ஆட்சியாளர்கள் என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்துட்டாங்கன்னா அதிகாரத்துக்கு வருவாங்க, அதிகாரத்தில் சண்டை போடுவாங்க அப்படின்றது அவங்க பார்வை இருக்கு. சரிங்களா, கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறதான் நம்ம பார்க்கணும். கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்ன, உருது பள்ளிக்கூடங்கள்ல உருது முஸ்லீம் தான் அடாப்ட் பண்ணது கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லீம் வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கலாம். அடாப்ட் பண்ணி அவங்க எடுத்து நடத்தலாம். அதுக்கு அரசு வந்து வழி செஞ்சிருக்கு, செய்யணும், பரவாயில்ல. அது எல்லாமே நடக்குதா? இல்ல, நம்ம எல்லாமே அரசு மேலே குறையா சொல்ல முடியாது. இந்த மாதிரி இங்கே நடக்குதா? இருக்கா, பண்றாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லலாம், ஆதாரப்பூர்வமா சொல்லணும்னு சொன்னா, ட்ரிபிளிகேட்ல முஸ்லீம் ஸ்கூல் இருக்கு, அதை அடாப்ட் பண்ணாங்க அந்த ஸ்கூல். சரிங்களா, ட்ரிபிளிகேட் ஹைரோட்ல மேலே இருக்கும். ஆமா ஆமா, அந்த ஸ்கூல். அதுக்கப்புறம் வந்து நான் படிச்சது வாணியம்படியில இஸ்லாமிய ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிச்சேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேய கட்ட போட்டேன். சரி சரிங்களா, இந்த 100 வருஷம் ஆயிடுச்சு. 1903 கட்டின போட்டை அது. அப்போ அந்த கோட்டை பள்ளியில தான் படிச்சேன். படிக்கும் போது வந்து அடாப்ட் பள்ளி தான் அது. சரி, அரசு பள்ளி. ஆனா வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட நான் 6ஆம் வகுப்பு தான் அங்க போய் சேர்ந்தேன். முதல்ல நான் படிச்சது வந்து காந்தி நகர் ஆரம்ப பள்ளியில படிச்சேன். சரிங்களா, இந்து தொடக்க பள்ளின்னு அது பேர் இருக்கு, இந்து தொடக்க பள்ளி. நீங்க படிக்கும் போது காந்தி நகர் ஆரம்ப பள்ளி அப்படின்றது. சரிங்களா, இன்னைக்கு வந்து இந்து தொடக்க பள்ளி அதை மாற்றப்பட்டு போகும்போது பார்ப்பேன், அந்த பக்கம் போனா பார்ப்பேன். அப்போ இந்த இதுக்கு என்ன பண்றாருன்னா, இந்த அத்தா வந்து 6வது வந்து அங்க சேர்த்துறாரு, செகண்டரி ஸ்கூல்ல சேர்த்துறாரு. அங்க போகும்போது பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு 5 உருது வகுப்பு இருக்கு. சரி, 6ஆம் கிளாஸுக்கு 5 வகுப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஒண்ணு தமிழ் மீடியம் இருக்கு. அதுக்குள்ளே நான் தமிழ் மீடியம் தான், நான் படிச்சது ஆரம்பிச்சு தமிழ் மீடியம் தான், அதுக்கப்புறமா தமிழ் மீடியம் தான். அப்புறம் வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து 2 கிளாஸ் இருக்கு. A1 A2. சரி, அதுக்கப்புறம் B1 வந்து நாங்க அது தமிழ் படிக்கக்கூடியவங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா CDEF அப்படின்னு போகுது. மொத்தம் பாத்தீங்கன்னா 8 கிளாஸ் 6th இருக்கு. ஒரு ஸ்கூல்ல 6th படிக்கிறவங்க 8 வகுப்புல இருக்காங்க. 8 கிளாஸ் இருக்கு. அதாவது 12ஆம் வகுப்பு வரைக்கும் வருது அது. சரி, 10ஆம் வகுப்பு காமன் ஆயிடுச்சு. சரி, தமிழ் பேசக்கூடியவங்களோ உருது பேசக்கூடிய யாரா இருந்தாலும் ஆங்கிலத்தில் தான் படிக்கணும். 11 12. ஏன்னா இஸ்லாமிக் கல்லூரியில பேராசிரியர் ஜவஹர்லால் வேலை பார்த்தாங்க இல்லையா, கல்லூரி அங்க ஆங்கிலம் தான் கல்லூரியில. அதனால என்ன இந்த ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா
ஆங்கிலத்துல வந்து 11, 12 வந்து ஆங்கிலத்துல கற்றுக் கொடுப்பாங்க. அப்படியே வந்து அங்க போயிடுவாங்க, இஸ்லாமிக் காலேஜுக்கு போயிடுவாங்க, மாநிலத்தில் இருக்க இஸ்லாமிக் காலேஜ். சரி. சோ இது வந்து அடாப்ட் ஸ்கூல் தான், அடாப்ட் பண்ணத ஸ்கூல் தான். அதே பட்சத்துல நம்ம வந்து இங்க சென்னையில இருக்கு, இன்னைக்கு இருக்கு திருவிக்கரங்க சட்டமன்ற தொகுதியில 2 பள்ளிக்கூடங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து புளியங்குளத்துல இருக்கு, கட்டிட்டு இருக்காங்க. அது சரிங்களா, அங்க இருந்து வட்டச்செயலாளர் வந்து ஒரு முஸ்லீம் தான். சரி சரி சரிங்களா, அதனால அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. சரி. இப்போ திமுக வட்டச்செயலாளர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தாசமகான் இருக்கு, இப்ப அங்க ஸ்கூல் இடிச்சுட்டாங்க, ஜோனல் ஆபீஸ் ஆகிட்டாங்க. சொன்ன மாதிரி தான், சரியா, இடிச்சு ஜோனல் ஆபீஸ் ஆகிட்டாங்க. அதாவது நீங்க சொன்ன பார்த்தா உருது ஸ்கூல்லாம் டேஞ்சர் கண்டிஷன்ல இருக்கு. ஆமா, அப்படி எடுத்துக்கலாம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, அது முஸ்லீமுடைய ஸ்கூலா இருந்தா உருது பேசக்கூடிய உருது மொழின்னு சொல்லிட்டு அதை அழிக்கிறாங்க. அது உண்மை அப்படி கிடையாது, அது முஸ்லீம் ஸ்கூல்ன்றதால அழிக்கிறாங்க. இப்படிதான் நம்ம பொதுவா பார்க்கிறோம். உருது மொழி ஸ்கூல்ல தமிழ் முஸ்லீம் பசங்க தான் அதிகமா சேர்க்கிறாங்க. ஏழையிலேயே முஸ்லீம்களுக்கு அந்த பள்ளிதான் வந்து எல்லா நிலையிலும் உயர்த்துது. அதை மூடிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போவோம். தனியார் பள்ளிக்கூடத்துல இருக்குமா அந்த மொழி? கிடையாது. அப்ப உருது தானாவே நோக்கி போகுது. சரிங்களா, அப்படி இப்படிதான் வந்து உருது மொழியோட. இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த உருது மொழியை வந்து எனக்கு பார்த்த நடைமுறையில நீங்க பேசுறதெல்லாம் வந்து நம்ம ஏத்துக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா வந்து உருது மொழியை அழிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள்ல ஆங்கிலமும் இருக்கு. பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தா, அவங்க வந்து நம்ம புள்ள வந்து ஆங்கிலத்துல பேசினா, ஆங்கிலத்துல அவன் வந்து இது பண்ணா அவன் வந்து ஃபியூச்சர் நல்லா இருக்கும், அவனுக்கு வந்து அப்பதான் ஒரு மதிப்பு கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் அவன் போவான், அதுதான் நிதர்சனமா இருக்கு. அப்படித்தானே? ஐடி ஃபீல்டுக்கு போனா உங்களுக்கு நல்ல ஃப்ளூவெண்டா ஆங்கிலம் தெரிஞ்சிருக்க வேண்டிய சூழல் இருக்கு. பல்வேறு விஷயங்களுக்கும் இன்னைக்கு ஆங்கிலம் வந்து பேச, எழுத, டைப் பண்ணலாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அப்போ வந்து பேரண்ட்ஸ், பெற்றோர்களே வந்து தான் புள்ள வந்து உருது மொழி ஸ்கூல்ல படிக்கிறத விட அவன் வந்து ஆங்கில வழி கல்விய தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்கிறது தான் அவங்க பெருவாரியா விரும்புறாங்க. அப்போ அதனால இந்த ஒரு சேர்க்கை வந்து இந்த பள்ளிக்கூடங்கள் காரணம். அந்த பள்ளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னாலே யாருமே அங்க போய் சேர்க்க மாட்டாங்க. பெரும்பாலும் பாலடைஞ்சி எந்த விதமான பள்ளிகளுக்கு உள்ள சகல அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அந்த அட்மாஸ்பியர் இருக்கும்ல. ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல நீங்க போய் பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல பாதியாவது இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் வந்து இன்னைக்கு உருது பள்ளிக்கூடங்கள்ல இல்ல. பாலடைஞ்சி ஒரு மாதிரியா பழைய கட்டடமாக எந்த ஒரு பலபரப்பும் இல்லாம ஒரு பாலடைஞ்சுதான் இருக்கு பெருவாரியான பள்ளிகள். அப்ப அந்த நிலையில அங்க படிக்கக்கூடிய மாணவர்களும் ரொம்ப ஒரு இதா இருக்காங்கன்ற பொழுது அங்கே கொண்டு போய் தன்னுடைய பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு உருது மொழி ஆர்வலராகவே அவங்க பேரண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க உருது மொழி நம்ம புள்ள படிக்கணும்னு நினைச்சாலும் பிள்ளையோட ஃபியூச்சரை நினைச்சு அங்கே சேர்க்கறதுக்கு அவங்க தயங்குறாங்க. இது நீங்க ஒருத்தர் சொன்னார் சொன்னீங்கல்ல, சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் சொன்னீங்க. ஆனா ஒருத்தர் மிக சரியா தான் சொல்லி இருக்கிறார். காரணம் இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய பசங்க, சின்ன பசங்களை சொல்றேன், 5 வயசு 7 வயசு 10 வயசுக்குள்ள இருக்க பசங்க பார்த்தாலே அவங்க உருது பேசுறத விட ஆங்கிலத்தை ரொம்ப சுலபமா பேசுறாங்க. தமிழ்லாம் கூட அதுக்கு அடுத்துதான். அந்த மாதிரி இருக்க இது வந்து இது சமுதாயத்தினாலையும் தவறுகள் இருந்ததுன்னு செய்யுது. உருது மொழி பள்ளிக்கூடங்கள் மூடிட்டு வராங்கன்னு சொன்னா உருது சமுதாயத்து மேலேயும் பொறிகள் இருக்குதுன்னு செய்யுது. உண்மைதான் நீங்க சொல்றது. எல்லா குடும்பத்திலும் அப்படி கிடையாது, படிக்க வைக்கிறது ஆர்வம் கிடையாது. சரி, அப்ப வந்து என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய பெற்றோர்கள், நாங்க 7 பேர் குடும்பத்துல இல்ல. உங்க பேரண்ட்ஸ் பெற்றோர் காலமா முடிஞ்சிருச்சுங்க. நான் சொன்ன என்ன வயசு இப்ப 45 இருக்குமா? இல்ல, நான் ஒரு எடுத்துக்காட்டுலாம் சொல்றேன். ஏன் சொல்றேன், அந்த காலத்துல இல்ல கேள்விக்கு நான் வரேன். என்னன்னா, நாங்க வந்து 2 பேர் வந்து தமிழ் வழி கல்வியில பயின்றோம். சரி சரிங்க, மற்றவர்கள் வந்து உருது வழி கல்வியில வந்து எழுதுறாங்க. சரியா, அப்படி பட்சத்துல வந்து பாதியா இருந்தது. இந்த காலகட்டத்துல பாதி. சரி, முழுசாவே இல்ல, அது உண்மைதான், முழுசாவே இல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, உருது கல்வி கல்வியில வந்து கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு வந்து அரசு வேலைகள் இருக்குல்ல. ஆமா, உருது படிக்கிறதுனால எனக்கு அரசு வேலை கிடைக்குதா அப்படின்னு ஒண்ணு கிடைக்கிறது இல்ல. சரி, ஆனா வேலை இருக்கு. ஒரு ஆசிரியருக்கு வேலை இருக்கு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கல்லூரியில உருது இருக்கு, உருது மொழிக்கு இது இருக்கு. சரிங்களா, கிளாஸ் இருக்கு. அப்படி ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில ஒவ்வொரு கல்லூரியிலும் உருது கல்லூரி எடுத்துங்க, அதுலயே இருக்கு, அதுல ஒரு வகுப்பு இருக்கு. சரிங்களா, அதுவும் அந்த கிளாஸ்க்கு டீச்சர் தேவைப்படுதுல, தேவைப்படுது. அப்ப அரசு ஊழியர்கள் தான் நியமிக்கணும், பிரைவேட்டா வந்து தனியாரா வந்து நியமிக்க கூடாது. அப்போ அதிகமான நியமனங்கள் வந்து அரசு அதுக்கு கவனம் செலுத்திருந்தா அந்த ஆர்வங்கள் வரும். அரசு அந்த ஆர்வத்தை முடக்கிறதுக்காக அந்த ஒரு முட்டுக்குள்ள வச்சுட்டாங்க. ரெண்டாவது, அரசு மீது ஒரு குறை குற்றச்சாட்டு வச்சாலும் கூட நம்ம வந்து எஃபெக்ட் கொடுக்கல. உண்மைதான் அது. அதாவது படிக்க வைக்கிறதுக்கு ஆர்வத்தை தூண்டுறது இல்ல, அந்த மொழியில படிங்க அப்படின்னு சொல்லிட்டு தூண்டுறது கிடையாது. ஒண்ணு.
ரெண்டாவது அந்த மொழியை இதுல யார் படிக்க வைக்கிறாங்கன்னா நான் அதையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் கெஸ் பண்ணிட்டேன், பார்த்துட்டேன். நம்ம மாணவர்களா நம்ம கண் முன்னாடி என்ன போறாங்க, திருவள்ளுவர் நம்ம முன்னாடி என்ன போறாங்க, யார் போறாங்கன்னு சொன்னா ரொம்ப புவர் ஃபேமிலி, ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க, ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவங்க, அந்த பெரிய மெட்ரிகுலேஷன்லயோ ஆங்கில வழி கல்வியிலயோ பெரிய ஃபீஸ் கட்டி படிக்க முடியாது, படிக்க வைக்க முடியாதுன்ற சூழல்ல இருக்கிறவங்க தான் இந்த உருது மொழி பள்ளிக்கூடங்கள்ல அந்த சிலபஸ்ல உள்ள பள்ளிக்கூடங்கள்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அவங்க தான் பார்க்க போனா கொஞ்சம் குருத வாழ வச்சுட்டு இருக்காங்க. அதான் உண்மை. நான் சொல்றேன், ஏழை எளிய மக்களுக்கு, ஏழை எளிய முஸ்லிம்களுக்கு உருது பள்ளிதான் வந்து ஒரு அரணா இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு அதை மூடிட்டா அது இல்லை, அந்த மாதிரி ஆமா சுத்தமா கிடையாது. அது இல்லை. அப்படின்ற பட்சத்துல வந்து மக்களுக்கு பிழை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அந்த பிழையை வந்து சரி செய்து கொள்வதற்கு மக்கள் வந்து தயாரா இருக்கிறோம். நம்ம தேவைப்படுது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த பிறப்பு ஒரு உருது முஸ்லிமை மட்டும் சார்ந்தது கிடையாது, மொத்தமான முஸ்லிம்களுக்கும் சார்ந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த பள்ளிக்கூடம் இருப்பதனால் அங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த முஸ்லிம்கள் உயர்வதற்கு வழிவகை இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து தடப்பற்றக்கூடாது. இதுக்கு வந்து உருது முஸ்லிம் முயற்சி எடுக்கல அப்படின்னு சொன்னா தமிழ் முஸ்லிமும் முயற்சி எடுக்கணும்ன்றது என்னுடைய இந்த நேர்காணல் வாயிலாக ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன். இதுல வந்து நான் ஐடென்டிஃபை பண்றது உருது தமிழ்னு நம்ம பிரிச்சு பேசக்கூடாது முதல்ல. ஆமா. ஆனா இருந்தாலும் இந்த தலைப்பின்ற அடிப்படையில அந்த அடிப்படையில தான் இந்த பிரிக்க வைக்கப்படுது. முஸ்லிம்கள் எல்லாரும் முஸ்லிம்கள் தான். மொழி அடிப்படையில கிடையாது. பேசோடு வந்து பாத்தீங்கன்னா அது அங்கிருந்து உருவான அடிப்படையில வந்து அந்த மக்களை வாழ வைக்கின்ற இப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மாநிலம் கற்றுக்கொள்வதற்காகவும் சரிங்களா, இந்த மொழியை வாழ வைப்பதற்காகவும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உருது பல மதத்தை சார்ந்தவர்கள் பேசக்கூடிய மொழியா இருந்தது. இப்போ அரசியல் வந்து ஆக்கிட்டாங்கன்னா அப்படியே இது வந்து முஸ்லீம்களுக்கான மொழி சொல்லிட்டு ஆக்கிட்டாங்க. அப்படி ஒரு கார்னர் பண்ணி தான் இன்னைக்கு ஒதுக்கிட்டு வராங்க. இந்தியா முழுவதுமே அந்த மொழியை வந்து ஒதுக்கிட்டு வராங்க. பஞ்சாப்லயே அதிகமா உருது பேசுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பஞ்சாபி மொழி இருக்குல்ல, அதுவும் கிட்டத்தட்ட அது உருது தான் இருக்கு கிட்டத்தட்ட. ஆமா, பஞ்சாபி மொழின்னு அந்த சிங்கிள் பேசுறாங்கல்ல சீக்கியர்கள், ஆமா, அதுலயும் வந்து 90% உருது தான் இருக்கு. இந்த மார்வாடி பேசும்போது கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாதி ஹிந்தி இருக்கும், உருது இருக்கும். அவங்க எப்படி பண்றாங்கன்னு சொன்னா, நீங்க போய் பேசுனீங்கன்னா உருது பேசுவாங்க. இல்ல அவங்க பேசும்போது சில வார்த்தைகள் எங்களுக்கு தெரியும். இது ஓகே, அந்த மிக்சிங் இருக்கு, மிக்சிங் இருக்கு. உருது மிக்சிங் இல்லாம இது கிடையாது. உருது எல்லா இதுலயும் இருக்கு. ஆமா, ஹிந்திக்கு தாய்மொழி உருது தானே. ஆமா, ஹிந்திக்கு இலக்கணமே கிடையாது. இலக்கணமே கிடையாது. உருதுலாம் இன்னைக்கு ஹிந்தி பாட்டுலாம் பாடுறாங்கல்ல, இப்போ உருவாக்கிட்டு வரலாம் இலக்கணம் ஹிந்திக்கு. முன்னாடி ஹிந்தி பாட்டுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இலக்கணம் எங்க எடுப்பாங்கன்னா உருது தான் எடுப்பாங்க. ஹிந்தி இலக்கணமே கிடையாது. இதுல இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க வேண்டியதுன்னா, இது மார்க்கம் சார்ந்த கேள்வி. பொதுவா உருது முஸ்லிம்கள்லாம் அந்த திருவல்லிக்கணி ஏரியால உங்க இருக்க காசமக்கான், புளியந்தோப்பு, இந்த மாதிரி அந்த உருது பெல்ட்ல எல்லாம் ஒரு காலத்துல தெரியும் இணை வைப்பு அதிகமா இருக்கும். இந்த பஞ்சாயத்து எல்லாம் உங்களுக்கு தெரியாது தானே, அந்த இணை வைப்புகள்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இப்போ அது பாதியா குறைஞ்சிருச்சு, பாதியா காலசியா குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் தமிழ் முஸ்லிம்களுக்கு, தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்களுக்கு அந்த இஸ்லாமிய நாலேஜ் அது வந்து பல்வேறு பிரச்சாரங்களின் மூலமாக போய் சேர்ந்துச்சு, அவங்களுக்கு வந்து சுலபமா கிடைச்சிருச்சு. இது ஏன் உருது பேசக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஏன் கிடைக்கல? அந்த இமாம்கள் ஏன், அதாவது இஸ்லாத்துல ஒரு தூய வடிவ அல்லாஹ் ரசூல் சொன்னா இது என்னவோ அதை ஏன் அந்த மக்கள்கிட்ட அதிகமா சொல்லலாம், சொல்லி இருக்காங்களா, அல்லது அந்த இமாம்கள் வந்து பிரச்சாரத்துல குறை வச்சிருக்காங்களா? இது பல பேர் கேட்க. இப்ப நம்ம இந்த ப்ரோக்ராம் கூட நம்ம பேஸ்புக்ல போட்டுட்டோம்னா கீழே கமெண்ட் இதெல்லாம் கேட்பாங்க, ஏன் நீங்க வந்து தர்கா வழிபாடு உருது இதுதான் ஜாஸ்தியா இருக்கு, அங்கதான் தர்கா அழியாம பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் வந்து தர்கா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. இப்ப நாகூர் தர்கா மத்த தர்கா கூட யார் தெரியுமா காப்பாத்திட்டு இருக்கா? கேரளாக்காரங்க தான் காப்பாத்திட்டு இருக்காங்க. அவங்களாம் முழுசு முழுசா வந்து இறங்குறாங்க. அங்க ஏர்வாடி தர்கா இருக்கு ராம்நாட்ல, அங்க யாரு வராங்கன்னு பாத்தீங்கன்னா முக்கால்வாசி யாரு வரா? கேரளாக்காரங்க தான் வராங்க. புரியுதா? இந்த மாதிரி சூழல் இருக்கு. தர்காவை நம்ம வந்து அது ஒரு நினைவிடங்களா பாக்குறோம், அது முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய நினைவிடங்கள், அதெல்லாம் சரி. ஆனா அந்த இணை வைப்பு, மற்ற விதத்து, அது கூட பல்வேறு மூட நம்பிக்கைகளை பின்பற்றுறது, இதெல்லாம் வந்து உருது மக்கள்கிட்ட அதிகமா இருக்கு. அதாவது தமிழ் மக்களை விட அதிகமா இருக்கு. முன்னோட நல்லா குறைஞ்சிருக்கு, அது நமக்கு தெளிவாவே தெரியுது. அவங்கள நல்ல ஒரு தெளிவா இருக்கிட்டு வராங்க, அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப இதுக்கு வந்து அந்த இமாம்களோ பிரச்சாரமோ ஏன் பெரிய லெவல்ல நடைபெறல? இது வந்து தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய தமிழ் முஸ்லிம் ஒரு கொஸ்டினா இருக்கு. உருதுக்காரனால விதப்பா சிறுக்குப்பா இது பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு எனக்கு அந்த நினைப்பு இல்லை. நானும் காரணம் திருவள்ளுவரியில சில பேர் வந்து பொம்மையே வாங்க மாட்டாங்க. என் கடையில வந்து பொம்மையை வாங்க மாட்டாங்க, ஏன்னா பொம்மை வாங்கி வீட்டுல வச்சா அது சிறுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தெளிவான உருது பேசக்கூடிய மக்கள் வந்து அந்த இப்போ தெளிவாகிட்டு வராங்க, அது வேற விஷயம். ஆனா ரொம்ப கேள்வி எல்லாம் இருக்கு. அப்போ இதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க?
இப்ப பொதுவா விழிப்புணர்வு வச்சுக்கலாம் சுருக்கமா. புரியுது. என்னன்னா பிரச்சாரம் செய்யாமலாம் இல்ல. இப்ப நாங்க பாத்தீங்கன்னா நான் வரைக்குமே 2006 5 கடைசி 5 2006 அப்ப தர்கா வழிபாடுலதான் இருக்கிறோம். சொல்லி வரைக்குமே தர்கா வழிபாடு தான். எங்ககிட்ட கொண்டு சேர்க்கல. நீங்க சொன்ன குற்றச்சாட்டு ஒரு பக்கம் நாயும் கூட. ஆனா எடுத்துட்டு போற மக்கள் குறைவா இருந்தாங்க, எண்ணிக்கையில ரொம்ப குறைவா இருந்தாங்க பிரச்சாரத்தை எடுத்துட்டு போறதுல. இங்க என்ன சிக்கல் பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஆரம்ப காலத்துல மக்கா மாநகரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஏகத்துவத்தை பிரச்சாரத்தை முன்வைக்கும் போது அந்த எதிர்ப்புகளை எதிர்கொண்டார்களோ, சரி, அது போன்ற எதிர்ப்புகள் அங்க வலுவா இருந்தது. இன்னைக்கு இருக்கு இல்லையா? இப்ப தர்காக்கள் இருக்கலாம், ஆனா அதை ஃபாலோ பண்றது கம்மி ஆயிட்டாங்க. என்னுடைய தனிப்பு அடிப்படையில இதுல அடிப்படையில அப்ப நான் 2010 தாவா அமைப்புல சேர்றேன். இன்னைக்கு அது உயிரோட்டமா இருக்கு. ஹியூமன் வெல்ஃபேர் சென்டர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, மனித வழிகாட்டி மற்றும் நற்பணி மையம். அதை நம்ம துவங்குனதுல நம்மளும் அது ஒரு உறுப்பினரா இருந்தோம். அப்ப அந்த தாவா அமைப்புல நாங்க என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு ஊருக்குள்ள போயிட்டு இஸ்லாமியத்திலே இஸ்லாத்தை சொல்ற மாதிரி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை நாங்க பண்ணோம். பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 15-16 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதுக்காக ஒரு அலுவலகம் தேவை அடிப்படையில பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு இடத்தை வாங்குறதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு சொன்னா ஜமியத் அஹ்லே ஹதீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கத்தை தூய வடிவில் சொல்லுவாங்க. ரொம்ப காலமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்திய காலத்துல இருந்து ஒரு 70-80 வருஷத்துக்கு பழமையானவங்க இன்னைக்கு இருந்துட்டு வராங்க. அக்ஷிதா மன்னாஜருக்கு அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அப்ப நம்ம அதோடைய ஃபாலோவர்ஸா இருக்கிறோம். அக்ஷிதா மன்னாஜில நாங்க அவங்கள பின்பற்றுறோம். அப்படி இருக்கிறதுல இந்த பிரச்சாரத்தை எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப கடுமையான போக்கு கிடையாது. கடுமையான போக்கு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு தாபீஸ்கள் கட்டிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி அவங்களால பாத்துட்டோம்னா மார்க்கத்தை நேரடியா சொல்ல மாட்டாங்க. எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா, பச்சை குத்திட்டு வராங்க. நான் அந்த பசங்க சொல்றேன், இது பச்சை எல்லாம் குத்தக்கூடாதுப்பா, என்ன பண்ணி பச்சை குத்திட்டு பெரிய கடைக்கு வருவாங்க பசங்க. பொம்பளைங்க பச்சை குத்திருக்காங்க. எனக்கு பார்த்து எனக்கு ரொம்ப மனசு ஆட்டு போட்டிருப்பாங்க. நிறைய இருக்கு, பார்த்திருக்கோம். இதுல ஆட்டு இல்லைங்க, பச்சையை குத்திருக்காங்க. காட்டு வர காட்டு நமக்கு தெரியும், பச்சையை குத்திருக்காங்க. அப்ப நம்ம எடுத்து சொல்லக்கூடிய விதம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு பொதுவான அடிப்படையில ஏகத்துவத்தை எடுத்து வைப்போம். ஆனா நேரடியாவே தவறு கற்பண்ணு அப்படின்னு சொல்றது கிடையாது. ஏன்னா இது அவங்களுக்கு அந்த புரிதல் வராது. இடத்துல நம்ம மோதல் போக்குல போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்து பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிரச்சாரம் இல்லாம இல்ல. ஆனா யார் தர்காவை பின்பற்றுறாங்களோ அந்த குடும்பம் அப்படிதான் இருக்கும். அப்படிதானாக்கா அதுல கொஞ்சம் ஒருத்தரா வெளியே வராங்க. வெளியே வராங்க. முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட மாறுதல் இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு இல்லையே. உதாரணத்துக்கு சொல்ற மயிலாப்பூர்ல ஆரம்பத்துல இங்க ஏகத்துவத்தை இந்த மார்க்கத்தை ஆரம்பத்துல சொன்ன ஆட்கள் நானும் ஒரு ஆளு, நானும் என் தம்பி, இன்னும் ஒரு சில பேர் எங்க சொந்தக்காரங்க, இவங்கதான் இங்க சொல்ல ஆரம்பிச்சோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மயிலாப்பூர்ல நீங்க இருக்கக்கூடிய இந்த மாலால 90% தவிர்க்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. அந்த தர்கான்றது இங்க சுத்தமா அந்த வழிபாடுன்றது இல்ல. அதுக்கு போறவங்க எல்லாம் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு இந்த ஏரியா பெரிய அளவுல சேஞ்ச் ஆயிருக்குன்னு வைங்களேன். அது அல்லாஹ் அவங்களுக்கு அந்த நேர்வழியை கொடுத்துருக்கான். நேர்வழினா என்ன, ஏற்கனவே நேர்வழியும் தான் இருந்தாங்க. ஆனா அந்த தெளிவான பாதை அவங்களுக்கு தந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அதிகமான பிரச்சாரங்கள் உருது மக்கள்கிட்ட நடந்த மாதிரி தெரியலையே. என்ன ஒரு பலருடைய கேள்வியாகவும் இல்ல. இது இங்க ஒரு சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஷியா முஸ்லிம்கள் ஊடுருவி இருக்கிறது. ஷியா முஸ்லிம்கள் உருது பேசக்கூடிய முஸ்லிம் இடத்துல ஊடுருவி இருக்காங்க. பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்து இந்த கல்ச்சர் ஆமா இப்ப இருக்கு. அப்ப பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்து இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா வீனஸ் அவங்க இருக்காங்க. பாத்தீங்கன்னா அவங்களுடைய மொழியை பாத்தீங்கன்னா உருதுதான். ஷியா மொழி இருக்கு, அவங்க தாய்மொழி உருதுதான். தமிழ் பேசக்கூடிய ஷியா முஸ்லிம் தாங்க முடியாது. உருது பேசக்கூடியவங்க இருப்பாங்க. மொழி ஒன்னா இருக்கிறதுனால கனெக்ஷன் ஆயிடுது. அவங்க கனெக்ஷன் ஆயிருக்குன்னா பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்குறாங்க. அப்படி சொல்றேன் நானு. ஒரு தொடர்பு ஏற்பட்டுறது, சரிங்களா, திருமண உறவு பந்தம் ஏற்பட்டுறது. அந்த அடிப்படையில அவங்களுடைய கல்ச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கல்ச்சர்ஸும் அவங்களுடைய வழிபாட்டு நோக்கங்களும் இங்க உருது சன்னி முஸ்லிம்களை ஊடி விடுது, உள்ள வந்துருது. உள்ள வந்ததுனால என்ன ஆயிடுதுன்னா, அந்த பாண்டிங் இன்னைக்கு இருக்கு. அந்த தர்காவோட இணைப்பு பிணைப்பு இன்னைக்கு இருந்துட்டே இருக்கு. நம்ம என்னன்னா போய் கழிச்சுட்டு வந்தாங்க மறுநாள் பேசிடுவாங்க. அடக்க போடுது. ஆமா, யார் ஸ்பான்சர்? இப்ப இங்க என்னன்னாக்கா தர்கா
பின்பற்றக்கூடியவங்க இங்க வந்து அவங்க வந்து அது மீது நம்பிக்கை போட்டு அவங்க போறாங்கன்னு சொன்னா அதுல வந்து நம்ம வந்து இடையில வந்து நம்ம நிக்கல. சரிங்களா? நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஒரு முஸ்லீம்னா முஸ்லீம் யாரா இருக்கணும், யாரு வணங்கக்கூடியவரா இருக்கணும் அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய கடமை அது. அவ்வளவுதான். சொல்ற இடத்துல நம்ம இருக்கோம். இதாயத்து கொடுக்குறது அல்லா கிட்ட இருக்கும், நம்ம கிட்ட கிடையாது. பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா போதுமான கடுமையான, நான் சொல்றேன், கடுமையா நடந்துக்கிறது கிடையாது. கடுமையா நடந்துட்டோம்னா அடிக்கடி நடக்கும், பிரச்சனை பஞ்சாயத்து வரும். அப்ப உள்ள பீஸ் மீட்டிங் சொல்லி கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. நீ ஏன்பா அவன் இதுல போய் தலைவர வாக்க பண்ணாத, பிரச்சாரம் பண்ணாத. அப்ப நம்ம பிரச்சாரத்துக்கு நம்ம ஆட்கள் எதிரியா மாறிடுவாங்க. இப்ப நம்ம இந்த தாவா அமைப்பு மூலமா என்ன பண்ணோம்னா, மாற்று சமூகத்துக்கு இஸ்லாத்தை எடுத்துக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இங்க இந்தியாவில அந்த மத பிரச்சாரத்துக்கு வந்து உரிமை இருக்கு. அதை பயன்படுத்தி நம்ம போயிட்டு இருக்கோம். இதே நம்ம சொல்றோம், அதே நம்ம செய்யறோம். அது ஒரு இரண்டுத்துக்கும் வந்து பாதிப்பு வந்துடக்கூடாது நோக்கத்துல போயிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த புரிதல் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம அப்படி நடந்துக்கிட்டோம்னு சொன்னா இங்க வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுரும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா தாவா செய்கிற அனைத்து அமைப்புகளுக்கும் பிரச்சனையா வந்து அந்த சிக்கல் வந்து நின்று வந்தாலதான் அப்படி போயிட்டு இருக்கு. வேற அதுல ரொம்ப சிறப்பா வந்து பல்வேறு கருத்துக்களை நீங்க சொன்ன பல்வேறு கருத்துக்கள் புதிய கருத்துக்களா இருந்தது. இதை வந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு புது கருத்துக்களாக இருக்கும். உருது முஸ்லிம்களுக்கு வந்து எப்படி அவங்க தொகுதிகள் எப்படி அவங்களை விட்டு பறி போனது, அவங்க உரிமை எப்படி பறி போயிட்டு இருக்கு, அந்த மொழி எப்படி அவங்களை விட்டு பறி போயிட்டு இருக்குன்றதெல்லாம் நீங்க வந்து ரொம்ப தெளிவா விளக்கிருக்கீங்க. மக்கள் இதை வந்து அதிகமா பார்க்கணும், ஷேர் பண்ணணும். இதன் மூலமாக அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் வந்து இந்த மயிலை மீடியா மூலமா நம்ம நினைக்கிறோம். அதுக்குதான் உங்களை அழைச்சிருந்தோம். நீங்க சிறப்பாக உங்களுடைய பணியை செஞ்சிருக்கீங்க. வாலிக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.